sum number 12. If x plus y is equal to k is a normal to the parabola y square is equal to 12x, then the value of k is what? இதான் நம்மளோட sum. முதல்ல இந்த parabola-வை பாருங்க. So y square is equal to 12x. So இது வந்து open rightwards அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்ட் தானே? ஸோ ஓப்பன் ரைட்வர்ட்ஸ்னு சொன்ன உடனே நம்ம ஏ கண்டுபிடிச்சிடலாம். 4a வந்து 12. ஸோ 4a வந்து 12 அப்படின்னா கட்டாயமாக ஏ வேல்யூ வந்து 3. ஸோ ஓகேயா? அடுத்து இப்போ எனக்கு என்ன வேணும்? நார்மலோட ஜென்ரல் ஃபார்ம் நான் எழுத போகிறேன். சரியா? தட் இஸ் முதல்ல டேஞ்சன்ட் எழுதலாம். தட் இஸ் டேஞ்சன்ட் டு y square is equal to 12x at x1 y1. எப்படி இருக்கும்? that is y1 is equal to 12 by 2ல கட் பண்ணா 6. so 6 into x plus x1. கரெக்டா? ஸோ இப்போ y1 is equal to 6 into x plus x1. இது வந்து tangent. இப்போ நார்மல் எப்படி இருக்கும்? ஸோ நார்மல் to the same thing y square is equal to 12x at x1 y1. அது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆக்சுவலாக நான் அதுக்குன்னு தனியாக ஃபார்முலாவே இருக்குது, அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஞாபகம் வரல அப்படின்னா இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணலாம். இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணிங்கன்னா 6 into x 6x. கரெக்டாக? 6 into x 6x. இந்த y1 அந்த பக்கம் போனால் மைனஸ் y1. அப்புறம் இந்த ப்ளஸ் 6x1 ப்ளஸ் 6x1. ஸோ 0 is equal to இதே ஈக்குவேஷனை நான் ரீரைட் பண்ணி எழுதியிருக்கேன். அதாவது முதல்ல 6x x டேர்ம், இது அந்த பக்கம் போனால் y டேர்ம், இதை மல்டிப்ளை பண்ணி வர்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துருச்சா? ரைட். இதுதான் வந்து டேஞ்சன்ட் டு த பேரபோலா அட் x1 y1. அப்போ நார்மலுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸை இடம் மாற்றுவோம். ஸோ எக்ஸ் கூட y1 வந்துடும், y கூட 6 போயிடும். அப்போ 6y நடுவில் சைனை மாற்றுவோம். and that will be equal to ஒரு கான்ஸ்டன்ட் தானே? ஏன்னா tangent to நார்மல் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர். ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸை இடம் மாற்றிக்கிட்டு நடு சைனாக மாற்றிக்கிட்டேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஆக்சுவலாக அந்த கான்ஸ்டன்ட் என்னவாக இருக்கும் தெரியுமா? இந்த எக்ஸுக்கு பதிலாக x1ம் அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக y1ம் போடுறதுக்கு அது ஈக்குவல். ரைட்? ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா xy1 + 6y is equal to இங்கே என்ன இருக்குன்னா 6y1 + x1 y1 அப்படின்னு இருக்கு. இப்போ இது வந்து நார்மல் அட் x1 y1. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? x + y is equal to k. இதுவும் வந்து ஒரு நார்மல் அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? x + y is equal to kயும் ஒரு நார்மல். ஸோ இந்த ரெண்டும் சப்போஸ் ஈக்குவலாக இருந்தால், அதாவது ரெண்டும் ஒரே லைனை குறித்தால், நம்ம இங்கேயே கூட அசீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம என்ன அசீவ் பண்ணியிருக்கலாம்னா let the point of contact be, let the point of contact, அதாவது நம்ம நார்மல் வரைகிறோமே, அந்த நார்மல் வரைகிற அந்த பாயிண்ட்டை நான் என்ன செய்கிறேன்? x1 y1 எடுத்துக்கிறேன். ஸோ அந்த x1 y1 நான் எடுத்துகிட்டு நான் நார்மல் கண்டுபிடிச்சா அது இந்த ஈக்குவேஷன். அதே இது வந்து இந்த நார்மலவே நான் வந்து இப்போ கன்சிடர் பண்ணால் இந்த ரெண்டும் வந்து ரெப்ரசன்ட் சேம் லைன். அப்போ கட்டாயம் என்ன செய்யலாம்? ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். புரியுதா? ஸோ we can compare the coefficients. So comparing the coefficients என்ன வரும்? இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து y1. அப்போ என்ன வரும்? y1 பை இங்கே எக்ஸுக்கு முன்னாடி 1. இதில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 6. இதில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. இங்கே கான்ஸ்டன்ட் வந்து 6y1 ப்ளஸ் x1 y1 டிவைடட் பை இங்கே கான்ஸ்டன்ட் வந்து k. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்? x1ஐயும் y1ஐயும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுலேருந்து என்ன வரும்? இதை ரெண்டையும் நம்ம எடுத்துட்டோம்னா y1 will be 6. கரெக்டாக? இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா 6k is equal to 6y1 plus x1 y1. இந்த y1க்கு 6 போட்டிங்கன்னா 6y1 plus y1க்கு 6 போட்டால் இது 6x1ஆக மாறிடும். ஆக்சுவலாக y1 நமக்கு தெரியுங்களா 6ன்னு, அதையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமே. ஸோ இது வந்து 6 into 6. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 36. கரெக்டாக? ஸோ 6k is equal to
6 into 6 plus x1 into 6. ஓகே ரைட்டா. இப்போ நமக்கு என்ன வேணும், x1 தான் வேணும். ஸோ ஒரு 6 நம்ம கட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, x1 is equal to k minus 6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ எனக்கு x1 கிடைச்சிருச்சு, y1 கிடைச்சிருச்சு. ஆனால் that is in terms of k. therefore the point of contact என்ன அப்படின்னு கேட்டால், point of contact வந்து k minus 6, 6. ஆக்சுவலாக இது என்னது, இது வந்து அந்த நார்மலில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு. ஆக்சுவலாக அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் கே தாராளமாக வருது. இப்போ எனக்கு கே வேணும்னா நான் என்ன செய்யணும், பேரபோலெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ this lies on y square is equal to 12x. ஸோ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 6 square is equal to 12 into இந்த k minus 6. இது 36. இங்கே அதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா this becomes 3. So 3 is equal to k minus 6. So k யோட வேல்யூ வந்து 9. புரியுதா? ஸோ எத்தனாவது ஆப்ஷன்னா, 4th ஆப்ஷன். ஸோ the answer is option number 4, namely 9. புரியுதா? ஓகே, பாய்.